Welcome to Foodie Choice. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான அதே டைமில் ரொம்ப டேஸ்டியான நெல்லிக்காய் துவையல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி. இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். எல்லாருக்கும் தெரியும் நெல்லிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. நல்ல ரத்தம் ஊறும் நமக்கு. அதனால் குழந்தைங்களுக்கு கூட இந்த ரெசிபி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு நான் 7லேருந்து 8 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸ் நெல்லிக்காய். அதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. சீடெல்லாம் எடுத்துட்டு 1/4 கப் துருவின தேங்காய் இவ்வளோதான். அப்புறமா காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 6 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல நெல்லிக்காய், அதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம துவரனுக்கெலாம் அரைக்கிற மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நெல்லிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை கொரன்னு அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ரொம்ப வடியாக அரைச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. அப்புறமா இதில் தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம துவரனுக்கு மாதிரி இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த நெல்லிக்காய் துவையலுக்கு தாளிக்க போகிறோம். உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு இவ்வளோதான் நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம். கடுகும் காஞ்ச மிளகா 2 அதையும் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணணும். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக பொரியணும்ல, அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இல்லாட்டினா நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக அதை வறுத்து விட்டுக்கலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் இல்லை தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காய் நார்மலாக குழந்தைங்க சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி துவையல் பண்ணி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்புறமா கருவேப்பிலை, உளுந்து வறுத்துருச்சு. அப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையலையும் அதில் போட்டுட்டு ஒரு 1.5 நிமிஷம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அந்த துவையலில் லைட்டாக ஈரத்தன்மை இருக்கும்ல, நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்தா தான் கெட்டு போகாமல் இருக்கும் துவையல். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் நெல்லிக்காய் சீசனில் கொஞ்சம் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஹீட் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இப்படி தண்ணி போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக நம்ம வதக்கி எடுத்துட்டோம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி. இந்த கலர் பார்த்திங்கன்னா நான் இரும்பு கடாயில் பண்ணனால கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது, இல்லைனா க்ரீன் கலரில் தான் இருக்கும். இரும்பு கடாய் ரொம்ப நல்லது, அதனால தான் நான் இரும்பு கடாயில் பண்ணேன். நீங்கள் நார்மல் கடாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது, க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் துவையல். அவ்வளோதான். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching Foodie Choice.